Hello everyone, I'm Anish from Blue. Welcome back to our technical analysis series. In the video series technical analysis use பண்ணக்கூடிய various techniques and indicators பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸா உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடியது வந்து இஎம்ஐ பத்தி தான். இஎம்ஐனா என்ன, இஎம்ஐ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். இஎம்ஐ அப்படின்றது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இண்டிகேட்டர்ல போயிட்டு இஎம்ஐ ஆர் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துரும் இந்த இஎம்ஐ அப்படின்ற இண்டிகேட்டர். ஸோ இது வேற எதுவும் இல்லை, மூவிங் ஆவரேஜ் தான். பட் மூவிங் ஆவரேஜ்லேயே ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ்னு சொல்றோம். எக்ஸ்போனென்ஷியல் வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய, அதிகப்படியான வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய மூவிங் ஆவரேஜ் கம்பேரிட்டிவ்லி வித் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ரொம்ப சிம்பிள். லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பத்தி பார்த்திருந்தோம். அதை பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னா ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னா ஸ்லோ மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பெருசாக நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது ஷார்ட்டர் டைம் பீரியடுக்கு யூஸ் பண்ணும்போது இஎம்ஐ யூஸ் பண்ணிக்கலாம், லார்ஜர் டைம் பீரியடுக்கு யூஸ் பண்ணும்போது எஸ்எம்ஐ யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் டிஃபரன்ஸ். இந்த இஎம்ஐல நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லெங்த், அதாவது எவ்வளவு டைம் பீரியடோட மூவிங் ஆவரேஜ் வேணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 10 கொடுத்துட்டேன்னா சேம் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மாதிரி தான். லாஸ்ட் 10 கேண்டல்ஸோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இங்கே கிரியேட் ஆயிரும். 20 எடுத்துக்கிட்டோம்னா 20 கேண்டல்ஸோட ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இதை எப்படி நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம்னா ரெண்டு வகையில் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரெண்ட் அனாலிசிஸ். ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டைம் ஃப்ரேம்ஸ் பற்றி நமக்கு ஒரு அடிப்படை புரிதல் வேணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு தோராயமாக 375 மினிட்ஸுங்கிறது நம்ம ட்ரேடிங் டைமிங்காக இருக்குது. கரெக்டுங்களா? சார்ட்டிங் டைமிங்காக இருக்கக்கூடியதுங்க 375 மினிட்ஸ், விச் மீன்ஸ் 6 hours 15 மினிட்ஸுங்கிறது நம்மளோட சார்ட்டிங் டைமிங்காக இருக்குது. இந்த சார்ட்டிங் டைமிங்கை பேஸ் பண்ணி தான் இந்த இஎம்ஐயை நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். அது எப்படி டிஃபைன் பண்ணோம்னா, உதாரணத்துக்கு நீங்கள் 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய இஎம்ஐ 375 மினிட்ஸ் போட்டுக்கோங்க. 375 எது ஈக்குவலி ப்ரொபோர்ஷனேட் பண்ண முடியுமோ அந்த இஎம்ஐ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் 5 இஎம்ஐ யூஸ் பண்ணிக்கலாம். 5 இஎம்ஐ வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈக்குவலி ப்ரொபோர்ஷனேட் ஆகும். 375 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 75 கேண்டில்ஸ் வரும். ஸோ நீங்கள் 5 இஎம்ஐ யூஸ் பண்ணிக்கலாம், 75 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் 375 டிவைடட் பை 15 போட்டிங்கன்னா 25 கேண்டில்ஸ் வரும். அப்போது நீங்கள் 25 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், 15 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 375 டிவைடட் பை 75 போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மூவிங் ஆவரேஜ் வரும். 5 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா 375 டிவைடட் பை 3 மினிட்ஸ் போட்டிங்கன்னா which comes around 125 வரும். 125 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெடாமினண்ட்டாக இந்தியன் மார்க்கெட்டில் இவ்வளோ மூவிங் ஆவரேஜும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணும். விச் மீன்ஸ் 5, 75, 15, 25, 3 and 125. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ட்டட் பீரியட் டைம் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது 5 மூவிங் ஆவரேஜ். 5 மூவிங் ஆவரேஜ் பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். 15 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் நார்மலாக இஎம்ஐ சார்ட்டில் ஆட் பண்ணிங்கனாலே, யூஸ்வலாக நீங்கள் இஎம்ஐ சார்ட்டில் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இஎம்ஐ அப்படின்றது வந்து பார்த்தோம்னா விச் இஸ் 9 மூவிங் ஆவரேஜ். ஸோ நம்ம இந்த 9 மூவிங் ஆவரேஜுக்கு நம்ம பதிலாக நம்ம வந்து 15 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதனால் 15 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறோம்னா, இந்த 15 மூவிங் ஆவரேஜ் இந்தியன் மார்க்கெட்டோட டைமிங் பொறுத்து பார்க்கும்போது ஈக்குவலி ப்ரொபோர்ஷனேட் ஆகும். எல்லா டைமோடையும் ஈக்குவலி ப்ரொபோர்ஷனேட் ஆகும்போது 15 மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கலாம். 15 மூவிங் ஆவரேஜுங்கிறது ரொம்ப ஷார்ட்டர் பீரியட் மூவிங் ஆவரேஜ். இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணுறேன், இஎம்ஐ, தட் இஸ் 25 பீரியட் மூவிங் ஆவரேஜ். அந்த 25 பீரியட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது ஒரு மிட் டேர்ம் ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 15 இஎம்ஐ அப்படின்றது ஷார்ட்டர் டைம் பீரியடோட ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்கு, 25 மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது மிட் டேர்மோட ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்கு. இன்னொரு மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணுறேன். அந்த மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா இஎம்ஐ பார்த்தோம்னா 75 மினிட்ஸ் மூவிங் ஆவரேஜ், தட் இஸ் 75 மினிட்ஸ் மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த 75 மினிட்ஸும் 75 கேண்டில்ஸோட மூவிங் ஆவரேஜ். ஸோ இதுவும் வந்து வேறு ஒரு கலரில் பிளாட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ மூவிங் ஆவரேஜ் இருக்குது. ஸோ இங்கே ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். இந்த மூவிங் ஆவரேஜ் நீங்கள் எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். இன்னும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நிஃப்டியில் எப்போ மார்க்கெட் வந்து இந்த லார்ஜர் டைம் பீரியட் மூவிங் ஆவரேஜ், அதாவது 75 மினிட்ஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஷர் கொடுக்குதோ அங்கேருந்து இமீடியட்டாக ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லை, க்ளோஷர் மட்டும் நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை, இந்த கிராஸ் ஓவர்ஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்போ ப்ரைஸ் கிராஸ் ஓவர் கிரியேட் ஆகுதோ அப்பப்போ மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஷிஃப்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்ராக்சிமேட்லி இங்கே க்ளோஷர் கொடுத்ததுக்கு, இங்கே க்ளோஷர் கொடுத்ததுக்கப்புறமா இந்த கேண்டில் கன்சிடர் பண்ணால் கூட ஒரு 112 பாயிண்ட்ஸ் இன்னும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கொடுத்துருக்கு. அட் தட் சேம் டைம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், எப்போ ப்ரைஸ் வந்து இந்த 75 மினிட்ஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே, 75 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே க்ளோஷர் கொடுக்குதோ, ஏன்னா ஈக்குவலி ப்ரொபோர்ஷனேட் ஆகக்கூடிய டைம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு
பெரிய சேஞ்ச் இன் ஷிஃப்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியாது, ட்ரெண்ட் ஷிஃப்ட் வந்து பார்க்க முடியாது. ஸ்டில் நவ் ப்ரைஸ் வந்து இந்த 75 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னும் 5 minutes. இது 1 minute-லேயும் ஒர்க் பண்ண முடியுமானா 1 minute-லேயும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம். ஆனால் என்னன்னா அதிகமான விப்சாஸ் வரும், நிறைய ஃபேக் சிக்னல்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது 1 minute-ல யூஸ் பண்ணுறனால. அப்போ 1 minute-ல என்ன டைம் பீரியட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 15 யூஸ் பண்ணிக்கலாம், 25 யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு அடுத்தபடியாக 125 யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லார்ஜர் பீரியட் 75 அப்படின்றப்போ சின்ன சின்ன விப்சாஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. 125 யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸ்டில் எப்போ இன்னும் 1 minute-ல ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆனதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரியாவில் உங்களுக்கு இன்னும் 1 minute-ல ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆனது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஸ்டில் ஃபாலோயிங் த டவுன் ட்ரெண்ட். ஸோ இப்படி தான் நம்ம 3 மூவிங் ஆவரேஜஸோட காம்போசிஷனில் நம்ம வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் சிஸ்டம் ஃப்ரேம் பண்ணக்கூடியது. 3 minutes-ல இதே செட்டிங் யூஸ் பண்ணலாம்னா 3 minutes-ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 15 minutes யூஸ் பண்ணிக்க முடியாது. 15 minutes-க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா 25 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 25க்கு பதிலாக 75 அண்ட் த சேம் 125 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அந்த சேம் 125 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம்னா 125 into 3 is equal to 375. ஓகேங்களா, 375. ஸோ ஈக்குவலி ப்ரொபோர்ஷனேட் ஆகிறனால 3 minutes-க்கும் இந்த எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சிக்னல்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரியும். ப்ரைஸ் வாஸ் ரெஸ்பெக்டிங் ஆல் த இஎம்ஐஸ் அண்ட் ஆல் த 3 EMIs. இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு பை சிக்னல் கொடுத்தா கூட அது வந்து ஃபேக் சிக்னல் ஆகிடுது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ், இது வந்து மிட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ், இது வந்து லாங் டேர்மோட ப்ரைஸ் மூவிங் ஆவரேஜ். இப்போ இஎம்ஐ பற்றி ஒரு பேசிக் ஒரு அடிப்படை புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத பிலீவ் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம சிஸ்டம் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக அவங்கள வந்து சேரும். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.